இப்ப நம்ம வெப்சைட் கஸ்டமைசேஷன்ல அடுத்ததா இன்ஃபோ ஸ்லைடர் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபோ ஸ்லைடர் விட்ஜெட் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆட் பண்ண விட்ஜெட் வந்துட்டு விட்ஜெட் ஆர்டர்ஸ்ல வந்துட்டு ஆட் ஆயிருச்சு. இப்போ நம்ம விட்ஜெட்டோட நேம் அண்ட் விட்ஜெட்டோட டைட்டில் வந்துட்டு இங்க நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஆட் இன்ஃபோ பாக்ஸ் அப்படின்ற பட்டன் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிரும். அதில் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன கலர் வந்துட்டு வேணுமோ அதை நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெடர்க்கான கலர் அண்ட் சப்டெக்ஸ்ட்கான கலர்ஸ் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு ஐகான் வந்துட்டு அப்லோட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம அப்லோட் வந்துட்டு கிளிக் பண்ணதும் நம்மளோட கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். நம்ம ஓன் ஃபோட்டோஸில் இருந்தும் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பப்ளிக் ஃபோட்டோஸில் இருந்தும் நம்மளோட ஐகான்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐகான் வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம அப்லோட் பண்ண ஐகான் வந்துட்டு இங்கே நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோ ஸ்லைடரில் நம்மளோட ப்ராமிசஸஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெடர் டெக்ஸ்ட் அண்ட் சப்டெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம எவ்வளோ இன்ஃபோ பாக்ஸஸ் வேணாலும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம ஸ்லைடர் அவைலபிள் வந்துட்டு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம 5 பாக்ஸஸ்க்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா மீதி பாக்ஸஸ் எல்லாமே நமக்கு ஸ்லைடரில் வந்துட்டு ஷோ ஆகும் வெப்சைட்டில். இப்போ நம்ம இன்ஃபோ ஸ்லைடர் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க இன்ஃபோ ஸ்லைடரோட வியூ வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்மளோட ப்ராமிசஸ் எல்லாமே நம்மளோட இன்ஃபோ ஸ்லைடரில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஐகான்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அதுக்கு நமக்கு என்ன கலர்ஸ் வந்துட்டு வேணுமோ அது எல்லாமே நம்மளால் இங்கே கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்டேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே அப்டேட் வந்து ஆயிரும். இப்போ நம்மளோட ப்ரிவ்யூவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ நம்ம அப்டேட் வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெப்சைட் வந்துட்டு லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்ஃபோ பாக்ஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகுதா அப்படின்றத நம்ம ஒரு டைம் வந்துட்டு இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெப்சைட் லைவ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்மளோட ப்ராமிசஸ் அண்ட் நம்மளோட பாலிசிஸ் எல்லாமே நம்மளால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும் இன்ஃபர்மேஷன் பாக்ஸில். நம்மளோட விட்ஜெட்டோட ஆர்டர்ஸ்மே இங்கே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும்.